கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் தமிழக வெற்றி கழக மகளிர் அணியினர் புகார் அளித்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி மீது காவல் நிலையத்தில் தாவேக சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்கவும் அவர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சையில் நேற்று நடைபெற்ற திமுக ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதி பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தாவேக தரப்பிலிருந்து தற்போது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சையதிடம் கேட்கலாம். சையத், இந்த காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட அந்த புகார் மனுவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. விவசாய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டியும், மேகதாது அணை கட்டுவதை தடுக்க வேண்டும், அதே போல டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களை அறிவிக்க வேண்டியும் நேற்றைய தினம் திமுக சார்பில் தஞ்சை பணக்கல் கட்டிடம் முன்பு ஆர்ப்பாட்டம் முன்பு நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று பேசினார். இதுல தமிழக அரசு குறித்து அவர் பல்வேறு வகைகளான அவர் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த பேச்சில் சில கட்சியினர் ஆர்ப்பாட்டத்துக்கு முன்பு நின்று அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். இதனால் அவர் பேசினார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது மகளிர் அணி சார்பாக. இதில் தமிழக முதலமைச்சர் இழிவாக பேசியிருக்கார். அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல ஐடி லிங்க் இருக்கக்கூடிய அந்த வீடியோவை நீக்க வேண்டும், சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் இன்று புகார் அளித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சையத். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் தாவேக மகளிர் அணியினர் புகார் அளித்திருக்கிறார்கள். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.